வணக்கம். ஜோதிட உலகம் சேனலின் ஸ்ரீ விசுவ வருடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 2025 தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நாம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். கிரக நிலைகள் என்ன? கிரகங்கள் எப்பப்பெல்லாம் பயிற்சி ஆகுது? பலன்கள் எப்படி இருக்கும்? பரிகாரம் என்ன செய்யலாம்? அப்படின்ற ஒரு 4 பாயிண்ட் உள்ள விஷயங்களை நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட்ல கொடுங்க. வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க. விருச்சிகம் ராசி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். கிரக நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுகஸ்தானத்துல சனி பகவான், பஞ்சமஸ்தானத்துல ராகு, சுக்கிரன் வக்ரம், புதன், ரணரோகம் சத்துவஸ்தானத்துல சூரியன், களத்திரஸ்தானத்துல குரு, பாக்கியஸ்தானத்துல செவ்வாய், லாபஸ்தானத்துல கேது, அயனசேன போகஸ்தானத்துல சந்திர பகவான். இதுதான் உங்களுக்கு கிரக நிலை இப்போது எப்படி இருக்கு அப்படின்றத. அப்ப கிரகங்க மாற்றங்கள், கிரக பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கிரக நமக்கு ராசி பலன்கள் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். 26/4/2025 ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 26/4/2025 கேது பகவான் லாபஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 2/7/2025 சனி பகவான் வக்ர நிலை ஆரம்பமாகுதுங்க. 17/11/2025 சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. 6/3/2026 சனி பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 11/5/2025 குரு பகவான் களத்திர ஸ்தானத்துல இருந்து அட்டமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 8/10/2025 குரு பகவான் அட்டமஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 18/11/2025 குரு பகவான் வக்ரம் ஆரம்பிக்குது. 21/12/2025 வக்ர நிலையில இருக்க குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து அட்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 17/3/2026 குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுங்க. இதுதான் கிரக பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத. அப்ப உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு எப்படியெல்லாம் பலன்கள் உங்களுக்கு இருக்கு? அப்ப எந்த சூழ்நிலையிலும் எடுத்த வேலையை கொடுத்த நேரத்துல கரெக்டா கச்சிதமா செய்து முடிப்பீங்க. குடும்பம் அப்படின்றதுக்காக உங்களோட ஒரு அனைத்து எஃபர்ட்டையும் போட்டு குடும்பம் மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக செலவழிப்பீங்க. இந்த ஆண்டு குழந்தைகளால மன மகிழ்ச்சி உருவாக்கக்கூடிய சூப்பரான வருடமாக உங்களுக்கு இருக்கு. அப்ப சில குழந்தைகளை உங்களோட குழந்தைகளை வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுல கூட படிக்க வைக்கிறதுக்கான யோகா அமைப்புகளும் வாய்ப்புகளும் தேடி வருங்க. தொழில்ல சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். புதிய பொறுப்புகள் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். லாபம் இருக்கு. வருமானமும் உங்களுக்கு இரட்டிப்பாகக்கூடிய நல்ல யோகா அமைப்புகளும் இருக்கு. அப்ப உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை தைரியமாக திறம்பட சமாளிக்கும் திறன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. அப்ப போட்டி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுல தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. யாரும் ரொம்ப தேவையில்லாம போட்டி அப்படின்ற விஷயங்களை தலையிட வேண்டாம். உடன் பிறந்தவர்கள் கூட தைரியமா, பாசமா, அன்பா பழகுவீங்க. எடுத்த முயற்சியில துணிஞ்சு ஒரு போராடி சக்சஸ் பண்ணுவீங்க. அதுல உங்களுக்கு நல்லாவே இருக்கும். குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு பிரச்சனைகளும் வரும். புதிய வேலைகளை யார்கிட்டயாவது நம்பி ஒப்படைக்க வேணாம். அது நீங்களே பண்றது பெஸ்ட். ஏன்னா அந்த விஷயத்துல செய்யாம விட்டுருவாங்க. பிரச்சனைகள் நீங்க தான் சந்திக்கணும். அதுக்கு நம்மளே பண்ணிடலாம் இல்லைங்களா? அப்போ உழைப்புக்கேற்ற ஊதியமும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருங்க. தன்னம்பிக்கை அப்படின்ற விஷயத்த மட்டும் தளர விடாதீங்க. மன ரீதியாக கண்டிப்பா அந்த விஷயத்துல மட்டும் கான்சன்ட்ரேஷன் மட்டும் விடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். திருமணம் ஆகாதவங்க அப்படின்ற விஷயங்களா இருந்தா கண்டிப்பாக மேரேஜ் ஆகி குழந்தை பாக்கிய யோகமும் சூப்பராகவே இருக்குங்க. நல்லாவே இருக்கு. அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்களுக்கு கூட உங்களுக்கு நீங்கள் தொழில் பிஸ்னஸை செஞ்சு சிறப்பாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய விஷயமும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்க எல்லாரும் கூடயும் ஒரு நன்மதிப்பு, பேர் புகழ் அடையக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் இருக்குங்க. அப்போ இந்த வருடம் உழைத்து உங்களோட சுயமுயற்சியால் நல்ல வேலை, நல்ல அப்படின்றது அமைப்புகளில் போவீங்க. அதுக்கு யோகமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. உடல் ஆரோக்கியம் அப்படின்றது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் பரிபூர்ணமாக குணமாகி நல்லா இருவீங்க. உடல் பயிற்சி அப்படின்ற விஷயங்கள்லாம் மேற்கொள்ளுங்க. உடல் சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. அப்ப ஒரு பேச்சு திறமையால பல வழியில பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கு. அரசு வழி ஆதாயங்கள், அரசு வழி ஆதாயங்கள் உங்களுக்கு சிறப்பு சலுகை இருக்கு.
அதையும் நீங்க முயற்சி பண்ணா தாராளமாக கிடைத்துரும் அப்படின்றதுதான். ஆக திட்டமிட்ட நேரத்துல திட்டமிட்ட ஒரு விஷயத்த செஞ்சு கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க, பேரு புகழ் அடைவீங்க. அப்போ உத்தியோகத்துல ஏதாவது ஒரு பதவி உயர்வு கேட்டிருந்தீங்கன்னா, இல்ல இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா, ஊதிய உயர்வு கேட்டிருந்தீங்கன்னா, இது எல்லாமே பாசிட்டிவா இருக்குங்க. கண்டிப்பாக மேலதிகாரிகள் உங்களுக்கு புரமோஷன் குடுப்பாங்க, புதிய பொறுப்ப ஒப்படைப்பாங்க, சம்பளத்த சேர்த்து குடுப்பாங்க. மனத்தெளிவு, சோர்வு இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சோர்வு எல்லாம் விலகி தெளிவா வேலை செய்வீங்க. ஆ கூட வேலை செய்யக்கூடிய நண்பர்கள், அந்த உங்களோட சக ஊழியர்கள் கூட அ கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போனா பாராட்டு, பேர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில கொடுக்கல், வாங்கல்ல ஒரு கண்டிப்பாக போட்டி பொறாமைகள் இருக்கும். அதில கவனமாக, சாதுரியமாக சமாளிச்சு வெற்றி பெறுவீங்க. விற்பனை அப்படின்றது சிறப்பாக கண்டிப்பாக நல்லாருக்கும். லாபம் தரக்கூடிய பொருள வாங்கி கவனமா வாங்குறது நல்லாருக்கும். வங்கி கடன் அப்படின்ற விஷயங்கள ஒரு சின்ன அளவுல பண்ணிக்கலாம். பெருசா வாங்கக்கூடாது. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அரசியல்ல எதிர்பாராத இடத்துல திடீர்னு உதவி கிடைக்குங்க. மனசு அப்படியே ஒரு திடீர்னு சந்தோஷப்படுவீங்க. பெரிய பிரச்சாரம், பெரிய கூட்டம் அதுலலாம் போய் கலந்துப்பீங்க. உங்கள தேடியே வெற்றி பயணம் அப்படின்ற விஷயங்கள் வருங்க. நீங்க போனீங்கனாலே அங்க வெற்றி தான். உங்களுக்கு நன்மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறையில புதிய அங்கீகாரம், புதிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட திறமைகள ஒரு அந்த சாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வருங்க. களம் வரும் உங்களுக்கு. பொருளாதார நிலை நல்லா மேம்படும். புதிய வண்டி வாகனம், பேர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் காரியங்கள சுமூகமாக முடிக்கக்கூடிய நல்ல வருடமாக இந்த வருடம் இருக்கு. குடும்பத்தார் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக நல்லா பழகக்கூடிய குடும்ப சுமூக உறவும் நல்லாவே இருக்கும். கணவன், மனைவி உறவும் நல்லாவே இருக்கும். ஆன்மீக நாட்டம், புதிய அந்த ஆலயங்களுக்கு சென்று வர்றது, அந்த மாதிரியான யோகா அமைப்புகள் இருக்கும். பொருளாதாரத்தில கடன் பிரச்சனை அப்படின்ற விஷயம் குறைந்து நல்லாவே இருக்கும். பொருளாதார வளர்ச்சி இருக்கும். மாணவ மணிகள் கண்டிப்பாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சீங்கன்னா, நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட சகோதர, சகோதரி வழியில உங்களுக்கு உதவிகள் இருக்கும். கொஞ்சம் பயிற்சியும், முயற்சியும் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். வெற்றி பாதையில நீங்களே தாராளமாக இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். ஆசிரியர், பெற்றோரோட அனுகூலம் நல்லாவே இருக்கு. அத உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. விசாகம் 4ஆம் பாதம். அப்ப இந்த 2 ஆண்டு தடைப்பட்டு வந்த ஒரு காரியங்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கு. குடும்பத்தில மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆன்மீகம், ஒரு நல்ல யோகமான அமைப்பு அப்படின்றத விட்டு ஒரு சிறப்பாகவே இருக்கும். தொழில் பிசினஸ் வேலை காரணமாக வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. அனுசம். அப்ப இந்த ஆண்டு கணவன், மனைவி அப்படின்ற விஷயம் ஒரு அன்பு, பாசம் பெருகக்கூடிய நாளாக இருக்கு. வீட்ல சுப நிகழ்ச்சி, திருமண வைபவம் அப்படின்றது நடக்கக்கூடிய யோகமும், காலமும் இந்த அனுச நட்சத்திரத்துக்கு இருக்கு. நல்ல வரன்களும் உங்களுக்கு கிடைக்கும். மேரேஜ் ஆயிருந்தா குழந்தை பாக்கிய யோகமும் இந்த வருஷம் நல்லாவே இருக்குங்க. கேட்டை நட்சத்திரம். இந்த ஆண்டு உறவினர்கள், நண்பர்கள் கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கும். உடல்நல பொறுத்தவரை கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தா அது உடனே சரியாயிரும். உத்தியோகத்துல கண்டிப்பா முன்னேற்றம் இருக்கும். புதுசா கோரிக்கை, ஒப்பந்தங்கள் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு சக்சஸ் ஆக, உங்களுக்கு சாதகமாக வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு மாறக்கூடிய யோக அமைப்பும் இருக்கு. பரிகாரம் அப்படின்றது செவ்வாய்க்கிழமைகள்ல அருகில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நெய் விளக்கு ஏற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு கோளார் பதிகம் அப்படின்றது படிங்க. பாராயணம் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில எலுமிச்சை மாலை அப்படின்றத போடுங்க. எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனைகள்ல இருந்து நன்மைகள், யோகங்கள் கண்டிப்பாக நடக்கும். விருச்சிக ராசிக்கு எப்படியான பலன்கள் இருக்கும்? என்ன கிரகங்கள் இருக்கு? எப்படி பயிற்சி ஆகுது கிரகங்கள்லாம்ன்றத நம்ம பார்த்தோம். ஜோதிட உலகம் சேனலின் சார்பாக மறுபடியும் ஸ்ரீ விசுவாசு வருடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது போல நிறைய ஒரு ஜோதிட வீடியோ பதிவுல சந்திக்கலாம். இந்த வீடியோ பதிவை கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்மளோட சேனல் ஜோதிட உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிவுல சந்திக்கலாம். நன்றி.